பேராசிரியர் சி மாணிக்கராஜ் அவர்களுடைய ஆவணப்படுத்துவது எவ்வளவு முக்கியமோ அதனை போல நம்முடைய தேனி மாவட்டத்தினுடைய வரலாற்றின் அரிய பெருமைகளையும் சிறப்புகளையும் கடினமான உழைப்புகளுக்கு மத்தியில் ஆய்வு செய்து தேனி மாவட்ட கல்வெட்டுக்கள் என்ற நூலை படைத்திருக்கும் திரு மாணிக்கராஜ் அவர்களுடைய நூல் அறிமுக விழா கொண்டாடப்படுவது மரபு. ஆகஸ்ட் 12ஆம் நாள் நூலகவியலின் தந்தை சின்னமனூரில் இருந்து வருகை புரிந்து தலைமை பொறுப்பை ஏற்க அண்ணன் பாரதன் அவர்களுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமகனார் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உள்ள ஐயா எஸ் ஸ்ரீனிவாசன் துணைத் தலைவர் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை அவர்களை உங்கள் அனைவரின் கரவொலிகளுக்கிடையில் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். அதனைப் போல பின்னர் என்றால் வெற்றி என்ற முத்திரையை சம்பவம் முழங்கி பரப்பி வரக்கூடிய பாரதி இலக்கிய பேரவையின் புரவலர் வெற்றியாளர் அலி பின்னர் ஸ்போர்ட்ஸ் அவர்களை முன்னிலை பொறுப்பேற்க மேடைக்கு வரும்படி உங்கள் கரவொலி மத்தியில் அன்புடன் அழைக்கின்றேன். அதனைப் போலவே இப்பொழுது எங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அமர அன்புடன் அழைக்கின்றேன். அதனைப் போலவே இன்றைய தேனி மாவட்ட கல்வெட்டுக்கள் என்ற அருமையான வரலாற்று நூலாராய்ச்சி நூலை படைத்து இந்த தேனி அழைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருப்பவர்களை அனைவரையும் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை வாழ்த்துகிறது. அத்தோடு பாரதி இலக்கிய பேரவையின் நிறுவனர் திரு அடுத்த நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து கவிஞர்கள் அப்துல் ரஹ்மான் கலைச்செல்வி ஆகியோர் மேடைக்கு அழைக்கப்படுகின்றனர். வாழ்க நிரந்தரம் வாழ்க நிரந்தரம் வாழிய வாழியவே வானமலர்ந்ததனைத்து மலர்ந்திடும் அன்பொழி வாழ்வன போற்றி இசைக்கொண்டு வாழியவே ஏன் கடல் வைப்பினும் தன்மன உங்கள் சார்பாகவும் அன்புடன் வேண்டுகிறோம். நான் பேசுகிறேன் என்று ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அடுத்து முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ஐயா தீபோ சுருளிவேல் புரவலர் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். பாரதி தமிழ் இலக்கிய மன்றத்தை பல்லாண்டுகளாக நடத்தி வரும் பாரதன் கூறியவர்களான பலரை இந்த மேடையில் சிறப்புப்படுத்தி வரும் வழியில் இன்று தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்ற அப்துல் காதர் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த பெரும் கூட்டத்தை கூட்டியிருப்பது பாரதி இலக்கிய மன்றத்திற்கு சார பொருத்தமாகும், பெருமையாகும். இந்த கற்றவர்களுக்கும் தமிழின் பால் இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கட்டும் என்று என் குலமாற வாழ்த்துகிறேன். இலக்கிய பேரவை அவர்களை அவருக்கு அழைக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய பின்னர் அலீம் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார். இந்த விழாவை சிறப்பிக்க வருகை வந்துள்ள அல் அஸ்கர் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் நயினார் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி உங்கள் அனைவரின் பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்த பேச்சாளராக வாழ்த்துரை வழங்க திருமிகு
கோ அழகேசன் நிலக்கிழார் அவர்களை சிறப்புரை வாழ்த்துறை வழங்க வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். கவிமணி அவர்களுக்கு திமு அப்துல் காதர் ஐயா அவர்களின் புத்தகங்கள், படைப்புகள், அருமை பெருமைகளை விளக்கி கூறிய இலக்கியவாதிகள் அவர்களை இப்பொழுது உரையாற்ற பாரதி இலக்கிய எங்களுடைய வளரும் பேச்சாளர் பூரியன் அவர்களின் அருமையான பேச்சுக்கு பாரதி தமிழ் இலக்கிய பேரவை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. இப்பொழுது பாரதி இலக்கிய பேரவையினுடைய நிறுவனர் அண்ணன் கவிஞர் பாரதன் அவர்கள் ஒரு கவிதையை நமக்காக இப்பொழுது வாசிக்க வருகிறார். உங்கள் கடவுளுக்கு மத்தியில் அவரை வருக வருக என்று உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கும் தாய்மொழியாம் தமிழுக்கு முதற்கண் வணக்கம். தென்றல் அடித்து தேகம் குளிர வைக்கும் தென்மேற்கு பருவ காற்று வீசும் இந்த தேனிக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேனி மாவட்டத்துல நிறைய இலக்கியவாதிகளையும் படைப்பாளிகளையும் நிறைய பேச்சாளையும் உருவாக்கூட தன்மை நம்ம தேனி மாவட்டத்திற்கு. அப்படிதான் சின்னமனூர்ல பிறந்து காஜி கத்தராவுத்தர் கல்லூரியில கல்வி படிப்பை முடித்து வாணியம்பாடியில சென்று தமிழ் ஆசிரியரா பணிபுரிந்து அங்கிருந்து ராஜ் டிவிக்கு சென்று அகடன் விகடன் அப்படின்ற ஒரு நிகழ்வை நடத்தி அங்கிருந்து நிறைய தமிழ் மக்களையும் மாணவர்களையும் பேச்சாளர்களையும் இலக்கியவாதிகளையும் உருவாக்கி உலகம் முழுக்க போக சொல்லி தமிழை நம்ம இந்தியாவில இருந்து நிறைய நாடுகளுக்கு வளர்த்தெடுக்கிறாரு. அவர் தான் மரியாதைக்குரிய அப்துல் காதர் ஐயா அவர்கள். அவர்களை பாராட்டி நம்ம தமிழக அரசே கலைமாமணி விருது வழங்கியிருக்கு. அவருக்கு நம்மளுடைய பாரதிய தமிழ் இலக்கிய பேரவை சார்பாகவும் எங்களுடைய டியூல் டே நியூஸ் சார்பாகவும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் போன தடவை இங்க வந்தப்ப மது ஒழிப்புக்காக பாட்டு எழுதினேன்னு சொல்லியிருப்பேன். அதுல முதல் பாட்டு நான் உங்களுக்கு போனதுல பாடியிருப்பேன். அதோட இப்ப ரெண்டாவது பாட்டு நான் உங்களுக்காக பாடுறேன். தவறு இருந்தா சொல்லிருங்க, அடுத்த தடவை திருத்திக்கலாம். வேணா வேணா மதுவும் வேணா, வேணா வேணா அவமானம் வேணா, வேணா வேணா மதுவும் வேணா, போயிருந்தா உன் வாழ்க்கை வீணா, வேணா வேணா மதுவும் வேணா, வேணா வேணா அவமானம் வேணா, படிப்பென்றால் கசக்குதா, மதுவென்றால் இனிக்குதா, இரவு 11:15 மணிக்கு நேற்று இரவு எப்பொழுதுமே பலருக்கு தெரியும், கண்ணதாசனே சொல்லியிருக்கிறார், இரவு படுக்கின்ற போது நிறைய செய்திகள் வரும், உடனே எழுதி வைத்து விடுங்கள், இல்லை என்று சொன்னால் மறந்து போய்விடும் என்று சொல்லுவார். இது கொஞ்சம் அரசியல் கலந்தது, அனுபவம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பீகார், மராட்டியம், ஹரியானா சகல களங்களிலும், பீகார், மராட்டியம், ஹரியானா சகல களங்களிலும் சகினியின் பகடைகள் உருண்டு கொண்டே இருக்கின்றன. சகினியின் பகடைகள் உருண்டு கொண்டே இருக்கின்றன. நான் பூர்த்தி பண்ணல, இடையில விட்டு இருக்கு. ஜனநாயக பாஞ்சாலியின் துகில் உரியப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஜனநாயக பாஞ்சாலியின் துகில் உரியப்பட்டு கொண்டே இருக்கிறது. அர்ஜுனனின் காண்டீபமும் பீமனின் கதையும், அர்ஜுனனின் காண்டீபமும் பீமனின் கதையும் சகினியின் பகடைகளின் முன் பலனின்றி போயின. சகினிகளின் பகடைகளின் முன் பயனின்றி போயின. செஞ்சோற்று கடந்தீர்க்க, செஞ்சோற்று கடந்தீர்க்க விளைபோகும் தேர்தல் ஆணையம், செஞ்சோற்று கடந்தீர்க்க விளைபோகும் தேர்தல் ஆணையம் உடனிருந்தே கொள்ளும், உடனிருந்தே கொள்ளும் சல்லிய. மகாபாரதம் படிச்சவங்களுக்கு தெரியும், கர்ணனை குறந்தே கொள்ள சல்லி. இன்னைக்கு கேரளாவில் சொல்றாங்க சல்லியடா, இப்படியோ வள்ளி சல்லியம் வந்தான். செஞ்சோற்று கடந்தீர்க்க விளைபோகும் தேர்தல் ஆணையம் உடனிருந்தே கொள்ளும் சல்லிய ஓவைசி பிரசாந்த் கெஜ்ரிவால்கள், ஓவைசி பிரசாந்த் கெஜ்ரிவால்கள்
சம்பவாமி பாண்டவர்களின் பாண்டவர்களின் வனவாசம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பாண்டவர்களின் வனவாசம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சம்பவாமி யுகே யுகே, சம்பவாமி யுகே யுகே என்ற ஹரிகிருஷ்ணன் அரிதுயிலி பாரத மாதா என்று பத்திரகாளி ஆவான். பாரத மாதா என்று பத்திரகாளி ஆவான். பாரதன் அவர்களின் அற்புதமான கவிதைக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பேரவை சார்பில் தெரிவித்துக் கொண்டு, பாரத இலக்கிய பேரவை இறைவு என்றாலே முக்கணி சுவையும் இருக்கும். அதன் அடிப்படையில் இப்பொழுது திருக்குறளை சொல்வதற்காக வெண்மதி நம் முன்னால். யாகாவராயினும் நாவாக்கர் காவாக்கால் சோகாப்பர் சொல்லிருக்குப்பட்டு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நன்றி.